ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் பொதுமக்கள் மீது கடுமையான மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயத்தை இது ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தீவிர வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் ராணுவ இலக்குகளுக்கு அப்பால் சென்றுள்ளன. இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் மருத்துவ வசதிகள், குடியிருப்பு கட்டிடங்கள், நீர்க்குழாய்கள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உட்கட்டமைப்புகளுக்கு பரவலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் 224 இறப்புகள் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய தரப்பில் குறைந்தது 24 இறப்புகள் மற்றும் 840க்கும் மேற்பட்ட காயங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் இருதரப்பு தலைவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் எரிச்சல் ஊட்டும் பேச்சுக்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும், சர்வதேச சட்டத்தை முழுமையாக மதிக்கவும், நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அழைப்பு விடுத்துள்ளார்.